இந்த யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போகும் வீடியோ உங்கள் நபரில் ஏற்பட்ட மாற்றத்துக்கான காரணத்தை பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என நம்புகிறேன். வீடியோ பிடித்தால் தயவு செய்து லைக், ஷேர் செய்யவும், மேலும் சேனலுக்கு சந்தாதாரராகவும் செய்க. முதல் பைல் பக்கம் நகர்கிறோம். அந்த நபர் இலை என்ற பைலை தேர்ந்தெடுத்துள்ளார். உங்கள் நபரின் அடிப்படையில் ஒரு பைலை தேர்ந்தெடுக்கவும். இலை பைலை தேர்ந்தெடுத்த நபர்களின் வாசிப்புக்கு போகிறோம். முதலில் அந்த நபரில் ஏற்பட்ட மாற்றத்தின் தன்மை வெளிப்படவில்லை. அந்த நபர் உங்களை மனதார காதலிக்கிறார். உங்களை காதலிக்காமல் வாழ முடியாது. உங்களின் அழகான நினைவுகள் எப்போதும் அவர்களின் மனதில் இருக்கின்றன. உங்களை மற்றவர்கள் யாரும் காதலிக்கும் அளவுக்கு கூட அதைவிட அதிகமாக நீங்கள் அவர்களால் காதலிக்கப்படுகிறீர்கள். உங்களை தவிர வேறு யாரையும் அவர்கள் அன்பு செலுத்த முடியாது. நீங்கள் அந்த நபரின் வாழ்வில் மிக முக்கியமானவராக இருக்கிறீர்கள். உங்களை பின்பற்றாமல் அவர்கள் வாழ்வை சிந்திக்க முடியாது. எந்த எதிர்ப்பையும் எந்த போட்டிகளையும் சந்திக்க தயார். அவர்கள் உங்களுடன் இருப்பதை விரும்புகிறார்கள். எந்த சிக்கல்களையும் எந்த சவால்களையும் சந்தித்தாலும் உங்களுடன் நின்று கொண்டிருக்க விரும்புகிறார்கள். அந்த நபரில் ஏற்பட்ட மாற்றத்தின் மீதான சந்தேகத்திற்கு காரணமாக அவர்களது செயல்பாடு உங்களுக்கு வெறுப்பாகவோ அல்லது அதிருப்தியாகவோ தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் அதிருப்தியாக இல்லாமல் உங்களுக்கு உணர்ச்சிகளை வெளிப்படுத்த ஆழ்ந்த சோம்பேறித்தனமாக இருக்கலாம். அவர்கள் உள்ளத்தில் நல்ல மனம் இருக்கிறது. அவர்கள் உங்களை நிஜமாகவே தன்னலமில்லாமல் காதலிக்கிறார்கள். உங்களை பயன்படுத்த எந்த சுயநல நோக்கமும் அவர்களுக்கு இல்லை. அதனால் தான் நீங்கள் காயப்படுத்தப்பட்டாலும் துரோகம் அனுபவித்தாலும் அவர்கள் உங்களுடன் நெருக்கமாகவே இருப்பார்கள். மேலும் சுதந்திரத்தை வழங்கி உங்களுக்கு அதிக அன்பை காட்டுவார்கள். அனைவரும் இப்படி நடப்பதில்லை. அந்த நபருக்கு நீங்கள் மிகவும் முக்கியமானவர். உங்கள் வாழ்க்கையில் அவர்களின் அன்பு மட்டுமே இருக்க வேண்டும். அவர்களின் அன்பு உண்மையானது. சிக்கன் பைலை தேர்ந்தெடுத்த நபர்களின் வாசிப்புக்கு நகர்கிறோம். இந்த நபர் உங்களை காதலிக்கின்றார் மற்றும் உங்களுடன் நின்று கொள்கிறார். ஆனால் உங்களை எதிர்பார்ப்பதில் எப்போதும் பயப்படுகிறார். இந்த பயம் அவர்களைச் சூழவுள்ள மனிதர்களால் ஏற்படுகிறது. அவர்களைச் சுற்றியுள்ள மனிதர்கள் உங்கள் காதலை ஆதரிக்காமல் அவர்களிடமே கோபம் காட்டுகிறார்கள். உங்கள் அனுப்ஸ்திதியில் உங்கள் நபர் அவர்களிடம் பயப்படுகிறார். அவர்கள் சொல்வதை தொடர்ந்து செல்வதற்குத்தான் பயப்படுகின்றனர். உங்களை மிகவும் நேசித்தாலும் பயமுறுத்தும் நபர்களுக்கு எதிராக நிற்க தயார் இல்லை. அவர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செயல்படவும் அவர்களுக்கு பயம் இருக்கிறது. தங்கள் சுற்றியுள்ளவர்களின் செல்வாக்கை ஏற்றுக்கொள்வதைத்தான் தேர்வு செய்கிறார்கள். அவர்கள் உள்ளத்தில் ஆழ்ந்த துயரம் மற்றும் வேதனை உள்ளது. ஒருவரை நீங்கள் காதலிக்கும் போது சில நேரங்களில் பயமும் ஏற்படும். இது அவர்களிடம் இருந்து எதிர்பாராத பதில்களின் காரணமாக இருக்கலாம். எனவே அவர்களின் செயல்பாடுகளுக்காக மற்றவர்களை முழுமையாக குறை கூற முடியாது. உங்களின் உணர்ச்சிகளை பிரதிபலித்து பார்த்து உங்களின் பாதுகாப்பையும் நல்வாழ்வையும் உறுதி செய்யுங்கள்.